ராஜேந்திர சோழன் தனது கடற்படையை அமைத்துக் கொண்டிருந்தார். சுமத்ரா, ஜாவா, மலாயா இந்த தீவுகளின் மீது வெற்றி கொடி நாட்டும் கனவோடு ஆயிரக்கணக்கான வீரர்களை தேர்ந்தெடுத்தார். அந்த வீரர்களில் ஒருவன் அருள்மொழி, ஒரு வீரத்துறவி. அவனுக்கு ஒரே கனவு, சோழர் பேரரசின் வீரமிக்க அடையாளமாக விளங்க வேண்டும். சோழ படைகள் கடலையே பிளந்து எதிரிகளை தாக்கின. அருள்மொழியின் கண்கள் இமைக்கவில்லை. எதிரி படையின் தலைவரை கண்டதும் அவன் முன்னேறினான். இரும்புக் கோடாரி ஒருமுறை சுற்றி வீசியவுடன் எதிரியின் குதிரை தரையில் விழுந்தது. எதிரி வீரர்கள் திக்குமுக்காடினர். வாழ்க சோழம் என்ற முழக்கம் அந்த கடலோரத்தையே அதிர வைத்தது. ஆனால் எதிரிகள் ஒழியவில்லை. ஒரு கணத்தில் அருள்மொழிக்கு எதிரான ஆயுதம் மின்னியது. அவன் தன் உடம்பை காத்து கொள்ளாமல் பின்னால் நின்ற தன் தளபதியை காக்க தன்னையே பணயம் வைத்தான். அம்பு அவனது மார்பில் குத்தியது. அவனது உயிர் அவனை விட்டு பிரிந்தபோது அவன் கண்களில் வெற்றி இருந்தது. சோழர் படை எதிரிகளை முறியடித்து வெற்றி பெற்றது. ராஜேந்திர சோழன் அவனை பற்றி கேட்டபோது, அவன் சோழ மண்ணின் வீரத்திலகம் ஒளி வீசும் நட்சத்திரம் என்று புகழ்ந்தார்.